Hi friends, welcome to Rasul Sansa channel. Kuwaiti இந்திய முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத் நகரம் சர்வதேச விமான நிலையம் 1640 உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் விமானங்களை கையாளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் ஈத் அல் ஃபித்ர் விடுமுறை என்பது சுமார் 1,88,450 பயணிகள் பயணிப்பார்கள் என்றும் சிவில் விமான போக்குவரத்து பொது இயக்குநரகம் அறிவித்துள்ளது. எதிர்பார்க்கப்படும் விமான செயல்பாடு குறித்த அறிக்கையில் விடுமுறை நாட்கள் மிகவும் பிரபலமான பயண இடங்களாக துபாய், கெய்ரோ, ஜெட்டா, தோஹா மற்றும் இஸ்தாம்புல் ஆகியவை அடங்கும் என்றும் டிஜிசிஏ குறிப்பிட்டுள்ளது. புறப்படுவதற்கு முன்பு விமான நிலையத்திற்கு வந்து தேவையான அனைத்து பயண ஆவணங்களும் ஒழுங்காக இருப்பதை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை டிஜிசிஏவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அப்துல்லா அல் ராஜி வலியுறுத்தினார். இது செல்லுபடியாகும் பாஸ்போர்ட், உறுதிப்படுத்தப்பட்ட விமானம் மற்றும் ஹோட்டல் முன்பதிவுகள் மற்றும் நோக்கம் கொண்ட இடத்திற்கு நினைவு விசாக்கள் ஆகியவை அடங்கும். அனைத்து பயணிகளுக்கும் இனிமையான விடுமுறைக்கு வாழ்த்துக்களை அவர் தெரிவித்தார். குவைத்தில் ஒரு பெண்ணின் குடியுரிமையை ரத்து செய்து ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் சார்ந்திருப்பதன் மூலம் அதை பெற்ற எவருடனும் சேர்த்து கூடுதலாக 6 ஆண்கள் மற்றும் அவர்களின் சார்பு மூலம் அதை பெற்ற அனைத்து தனிநபர்களின் குடியுரிமையையும் ரத்து செய்ய ஒரு தனி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் மகிழ்ச்சி, பயபக்தி மற்றும் பக்தி நிறைந்த சூழலில் நாடு முழுவதும் உள்ள மசூதிகள் மற்றும் திறந்தவெளி பிரார்த்தனை மைதானங்களில் ஈத் அல் ஃபித்ர் தொழுகையை நிறைவேற்றினர். குடிமக்களும் குடியிருப்பாளரும் அதிகாலை முதல் புதிய பாரம்பரியத்தில் பங்கேற்க ஆர்வத்துடன் வழிபாட்டாளர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்தனர். நாடு முழுவதும் வழிபாட்டாளர்களை அன்புடன் வரவேற்ற ஏராளமான மசூதிகளுக்கு மேலதிகமாக 60 நியமிக்கப்பட்ட பிரார்த்தனை அரங்குகளில் காலை 5:56 மணிக்கு ஈத் தொழுகை தொடங்கியது என்று இஸ்லாமிய விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதையும் பங்கேற்பாளர்கள் சீராக உள்ளே செல்வதையும் வெளியேறுவதையும் உறுதி செய்த அதிகாரிகள் விரிவான நடவடிக்கைகளை எடுத்தனர். குடும்பங்களும் குழந்தைகளும் உற்சாகமாக வந்து சேர்ந்தனர். இளைஞர்கள் தங்கள் சிறந்த உடைகளை அணிந்து பண்டிகை சூழலை மேலும் மெருகேற்றினர். வழிபாட்டாளர்கள் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த ஆசீர்வாதங்களையும் பரிமாறிக்கொண்டனர். முஸ்லிம் தேசத்திற்கு அமைதி, நம்பிக்கை, செழிப்பு மற்றும் நல்வாழ்வை கொண்டு வர ஈத் ஃபித்ர் பிரார்த்தனை செய்தனர். பல வழிபாட்டாளர்கள் திறந்த வானத்தின் கீழ் பிரார்த்தனை செய்ய தேர்ந்தெடுத்ததால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தின் ஆன்மீக மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை மேலும் மேம்படுத்தும் வகையில் வெளிப்புற பிரார்த்தனை பகுதிகளில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் மக்களை தந்தன. ஒழுங்கை பராமரிக்கவும், பொது பாதுகாப்பை உறுதி செய்யவும், போக்குவரத்து ஒழுங்குபடுத்தவும், பிரார்த்தனை செய்யும் இடங்களை சுற்றி வழிபாட்டாளர்களின் நடமாட்டத்தை எளிதாக்கவும் பாதுகாப்பு படையினர் அதிக எண்ணிக்கையில் நிறுத்தப்பட்டனர். இமாம்கள் தங்கள் பிரச்சாரங்களை சகிப்புத்தன்மை, ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டினர். குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்தவும், தயவை விரிவுபடுத்தவும், சமூகத்திற்குள் அன்பையும் அமைதியையும் வளர்க்கவும் ஈத் பண்டிகையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வழிபாட்டாளர்களை ஊக்குவித்தனர். இதற்கிடையில் மகுட இளவரசர் ஷேக் சபா காலித் அல் அஹ்மத் அல் சபா அவர்கள் கிராண்ட் மசூதியில் ஈத் தொழுகையை நிறைவேற்றினார். அவருடன் அவர்களின் உயர்நிலை மற்றும் உயர்நிலை ஷேக்குகள், மூத்த ஷேக்குகள், மேதகு பிரதமர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குவைத்தில் ஒரு வினோதமான சம்பவத்தில் ஒரு டெலிவரி தொழிலாளி அடையாளம் தெரியாத ஒரு ஆசாமியால் தாக்கப்பட்டு ஒரு வீட்டிற்குள் இழுத்து செல்லப்பட்டு அடித்து விடுவிக்கப்படுவதற்கு முன்பு கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டார். பெரிய உடல் ரீதியான தாக்குதல் என்ற தலைப்பில் அல்சாஃப் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் 36 வயதான வெளிநாட்டை சேர்ந்த டெலிவரி செய்பவர் தாக்கப்பட்டார். ஒரு பாதுகாப்பு வட்டாரத்தின்படி அல்சாஃபில் உள்ள பிளாக் 8க்கு டெலிவரி செய்ய ஒரு தட்டு இனிப்பு ஆர்டர் செய்யப்பட்டு தனக்கு கொடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் கூறினார். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு கடை நிர்வாகம் வாடிக்கையாளர் புகார் அளித்து மாற்று ஆர்டரை இலவசமாக கோரியதாக அவருக்கு தெரிவித்தது. டெலிவரி செய்பவர் இணங்கினார். ஆனால் முகவரிக்கு வந்தவுடன் முதல் ஆர்டரை பெற்ற அதே நபரை அவர் எதிர்கொண்டார். அவர் என்னை வெளியேற சொன்னார் அல்லது போலீஸை அழைக்க சொன்னார் என்று பாதிக்கப்பட்டவர் நினைவு கூர்ந்தார். பின்னர் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர் என் ஆடைகளை பிடித்து என்னை அடுக்குமாடி குடியிருப்புக்கு இழுத்து சென்று என்னை அடித்து கழுத்தை நெரித்து கொன்றார். தாக்குதல் நடத்தியவரை தனக்கு தெரியாது என்று புகார்தாரர் உறுதிப்படுத்தினார். ஆனால் அவரது தொலைபேசி எண்ணை அளித்து அவர் வெள்ளை நிறமுள்ள நீண்ட முடி மற்றும் தாடியுடன் கூடிய குட்டையான மனிதர் என்று விவரித்தார். தாக்குதலுக்கு பின்னால் உள்நோக்கம் தெளிவாக தெரியவில்லை. தாமதமாக டெலிவரி செய்யப்பட்டதால் ஏற்பட்ட விரக்தியால்
அல்லது உத்தரவின் மீதான அதிருப்தியா என்பதை தெளிவாக தெரியவில்லை. பாதிக்கப்பட்டவர் தனது காயங்களை ஆதாரமாக ஆணவப்படுத்தும் மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்தார். சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குவைத் நகரம் பாதுகாப்பு கேமராக்களின் நெருக்கமான கண்காணிப்பின் கீழ் உள்ளூர் வங்கியில் சக குடிமகனிடமிருந்து துணிச்சலுடன் பணத்தை திருடிய வெளிநாட்டவரை ஹவாலி துப்பறியும் நபர்கள் வெற்றிகரமாக கைது செய்தனர். பாதுகாப்பு வட்டாரத்தின்படி பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு வங்கிக்குள் ஒரு சிறிய பையுடன் காத்திருந்த போது அதிலிருந்து 50 குவைத் டாலர் திருடப்பட்டதாக கூறி ஒரு புகாரை தாக்கல் செய்தார். இருப்பினும் அந்த நேரத்தில் அவர் யாரையும் குற்றம் சாட்டுவதை தவிர்த்தார். இந்த வழக்கு துப்பறியும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் சந்தேக நபரை அடையாளம் கண்டு கைது செய்ய வங்கியின் சிசிடிவி காட்சிகளை மதிப்பாய்வு செய்தனர். விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் திருட்டை ஒப்புக்கொண்டார். பாதிக்கப்பட்டவரின் பை திறந்திருப்பதை கவனிப்பதாகவும் பணம் தெரியும்படி இருந்ததாகவும் அதை திருட தூண்டியதாகவும் ஒப்புக்கொண்டார். தான் கண்காணிக்கப்படுவதை அறியாமல் திருட்டை செய்த பிறகு பணத்தை கண்டுபிடித்ததாக கூறி பாதிக்கப்பட்டவரிடம் திருப்பிக் கொடுக்க வங்கிக்கு திரும்ப நினைத்ததாகவும் ஆனால் இறுதியில் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் சந்தேக நபர் மேலும் தெரிவித்தார். பெற்றனர் குற்றம் சாட்டப்பட்டவர் மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்காக பொது வழக்கறிஞரிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். குவைத்தில் சமூக ஊடக தனமான இன்ஸ்டாகிராமில் ஒரு போலி கணக்கை கண்டறிந்துள்ளதாக சமூக விவகார அமைச்சகம் சனிக்கிழமை அறிவித்துள்ளது. இந்த கணக்கு அமைச்சகத்தை போல ஆள்மாறாட்டம் செய்து கண்ணாடிகளின் பிரச்சாரத்தை பயன்படுத்தி நிதி சேகரிக்கவும் நன்கொடையாளர்களின் கணக்குகளை ஹேக் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு செய்தி குறிப்பில் அமைச்சகம் எச்சரிக்கையின் அவசியத்தை வலியுறுத்தியதுடன் இதுபோன்ற போலி கணக்குகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. Mosa1_KW என்ற பெயரில் உள்ள அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ சரிபார்க்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் கணக்கு மற்றும் கண்ணாடிகள் பிரச்சாரத்திற்கான அதிகாரப்பூர்வ வலைத்தளத்துடன் மட்டுமே தொடர்பு கொள்வதன் முக்கியத்துவத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. போலி கணக்கிற்கு காரணமானவர்கள் மீது வழக்கு தொடர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒருங்கிணைந்து தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சந்தேகத்திற்கிடமான கணக்குகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தனிப்பட்ட தரவை பாதுகாப்பதற்கும் அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ செயல்களை எப்போதும் பார்க்குமாறு பயனாளர்களை அது வலியுறுத்தியுள்ளது. குவைத் நகரம் சட்டவிரோத வீட்டு பணியாளர்கள் உரிமை பெற்ற வீட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களுக்கு தொடர்ந்து பெரிய சவால்களை ஏற்படுத்தி வருகின்றனர். இது அவர்களின் பொருளாதார தாக்கத்தால் மாநில வருவாயை குறிக்கிறது. இதில் மருத்துவ பரிசோதனை கட்டணம், குடியிருப்பு புதுப்பித்தல் செலவுகள், விமான நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதாரத்தை உயர்த்துவது போன்ற பிற மறைமுக நிதி பங்களிப்புகள் ஆகியவற்றிலிருந்து ஏற்படும் இழப்புகள் அடங்கும். சட்டவிரோத தொழிலாளர்களின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் ஏராளமான உள்ளன. அவை குடும்பங்களுக்கு உடல்நல அபாயங்களை ஏற்படுத்துகின்றன. அதே நேரத்தில் சில தொழிலாளர்கள் மாதந்தோறும் 250 குவைத் தினார் வரை சம்பளம் பெறுகின்றனர். மனிதவளத்திற்கான பொது ஆணையத்தின் வீட்டு தொழிலாளர் தகரார் துறையில் தலைவர் முசைத் அல் ஹஜ்ரி அவர்கள் சட்டவிரோத தொழிலாளர்களால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து பேசினார். குடும்பங்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் மாநில வளங்களை வீணடிப்பதாகவும் குறிப்பிட்டார். குவைத் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் உரிமை பெற்ற ஆட்சேர்ப்பு நிறுவனங்கள் ஆண்டுதோறும் தங்கள் உரிமங்களை புதுப்பிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு நன்மை பயக்கும் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் அல் ஹஜ்ரி அவர்கள் விளக்கினார். இருப்பினும் சில குடும்பங்கள் சட்டவிரோத தொழிலாளர்கள் தேர்வு செய்கின்றனர். இது அவர்களுக்கு நிதி சுமையை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அதிக ஆளாக்குகிறது. ஏனெனில் இந்த தொழிலாளர் பெரும்பாலும் விலை உயர்ந்தவர்கள் மற்றும் நிதியுதவி பெறாதவர்கள். சட்டப்பூர்வ வீட்டு பணியாளர்கள் உள்ளூர் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கிறார்கள். அவர்கள் உணவு மற்றும் உடை செலவுகள் முதலாளிகள் ஈடுகட்டப்படுகின்றன, விமான போக்குவரத்துறை தூண்டுகின்றன, மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் குடியிருப்பு பரிமாற்ற கட்டணங்கள் மூலம் வருவாயை ஈட்டுகின்றன என்பதை கருத்துக்கொண்டு வீட்டு பணியாளர் நிறுவனத்தின் உரிமையாளரான முனீர் அல் அசீமி சட்டவிரோத நிறுவனங்கள் மற்றும் ஊடகங்களில் விளம்பரம் செய்வதை குறிப்பிடுகையில் பெரும்பாலும் அலுவலகம் அல்லது உரிமம் இல்லாமல் தனது கலவைகளை வெளிப்படுத்தினார். இந்த நபர்கள் தங்கள் அசல் ஸ்பான்சரிடமிருந்து தொழிலாளர்களை கடந்த தங்கள் நெட்வொர்க்குகளை நம்பியுள்ளனர். அதிக மாதாந்திர சம்பளத்தை வழங்குகிறார்கள். சில நேரங்கள் 250 குவைத் தினார் முதல் 280 குவைத் தினார் வரை அடையும், ஆனால் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் இல்லாமல் என்று அவர் வெளிப்படுத்தினார். சட்டவிரோத தொழிலாளர்கள் தொற்று நோய்கள் அல்லது குற்றப்பின்னணியை கொண்டிருக்கலாம் என்றும் இதனால் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் இருவருக்கும் குறிப்பிடத்தக்க ஆபத்துகளை ஏற்படுத்தலாம் என்றும் அல் அசீம் அவர்களை எச்சரித்தார். மற்றொரு வீட்டு தொழிலாளர் நிறுவன உரிமையாளரான ஃபசான் அல் சம்மாரி
புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் பல்வேறு நாடுகளுடன் ஆட்சேர்ப்பு ஒப்பந்தங்களையும் முறையாகவும் சட்டப்பூர்வமாகவும் நிறுவ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். குறைந்தபட்ச ஊதியம் 120 குவைத் தினாராகவும் சட்டப்பூர்வ நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து நிலுவைத் தொகையையும் மீட்டெடுப்பதை உறுதி செய்யும் தொழிலாளர் தகராறுகளை தீர்ப்பதற்கான புதிய மற்றும் விரைவான வழிமுறையை உருவாக்கவும் அவர் முன்மொழிந்தார். நிதி உரிமைகள், வாராந்திர விடுமுறை, சேவை முடிவு சலுகைகள் மற்றும் வருடாந்திர விடுப்பு தொடர்பான சட்டங்களை அமல்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். அத்துடன் இணங்காத முதலாளிகளுக்கு ஒரு கருப்பு பட்டியலை செயல்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். உரிமை பெறாத வீட்டு பணியாளர்கள் குடிமக்களுக்கு ஏற்படுத்தும் 3 முக்கிய தீங்குகளை அல்-அஸ்மி அவர்கள் பின்வருமாறு குறிப்பிட்டார். குற்ற ஆபத்து. உரிமை பெறாத தொழிலாளர்கள் குற்றங்களை செய்து தப்பித்து செல்லக்கூடும். இதனால் குடிமக்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாப்பது கடினம். சுகாதார அச்சுறுத்தல்கள். இந்த தொழிலாளர் குடும்ப உறுப்பினர்களுக்கு பரவக்கூடிய தொற்று நோய்களின் கேரியர்களாக இருக்கலாம். சட்ட விளைவுகள். உரிமை பெறாத தொழிலாளர்கள் முதலாளிகள் குற்ற செயல்களை மறைத்ததாக குற்றம் சாட்டப்படலாம். உரிமை பெறாத வீட்டு பணியாளர்கள் இருப்பதால் அரசாங்கம் பல சவால்களை எதிர்கொள்கின்றன. வழக்கு தொடுப்பதில் சிரமம். அத்தகைய தொழிலாளர்கள் சட்டவிரோத நிலை. அதிகாரிகள் அவர்களை பொறுப்பேற்க வைப்பதை கடினமாக்கிறது. சுகாதார அபாயங்கள். உரிமை பெறாத தொழிலாளரிடமிருந்து நோய்கள் பரவுவது ஒரு புது சுகாதார கவலை. மாநில வலைகளை வீணாக்குவது. சட்டவிரோத தொழிலாளர்கள் மாநிலத்திற்கு பயனளிக்கக்கூடிய வளங்களை வீணாக்குகின்றார்கள். மாநிலத்தின் கத்தோலிக்க திருச்சபையின் சார்பாக குவைத் மாநில அமீர் கடவுள் அவரை பாதுகாக்கட்டும். பட்டத்திலவர்கள் கடவுள் அவரை பாதுகாக்கட்டும். ஞானமுள்ள அரசாங்கத்திற்கும் குவைத் உன்னத மக்களுக்கும் ஈத் அல் ஃபித்ர் பண்டிகையை முன்னிட்டு எங்கள் உயர்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களில் குவைத் மாநிலத்தையும் அதன் ஞானமுள்ள தலைமையையும் பாதுகாக்கவும், அதன் அன்பான மக்களை ஆசீர்வதிக்கவும், அதற்கு தொடர்ச்சியான பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மையை மற்றும் செழிப்பை வழங்கவும், அதன் அனைத்து குடிமக்களுடைய சகோதரத்துவம், சகிப்புத்தன்மை மற்றும் அமைதியான சகவாழ்வின் மாதிரியாக அதை வைத்திருக்கவும் எல்லாம் வல்ல இறைவிடம் பிரார்த்திக்கின்றோம். ஈத் முபாரக். இந்த சந்தர்ப்பம் உங்கள் மீதும் குவைத் மற்றும் அதன் மக்கள் மீதும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும். குவைத்தில் மிதமான வெப்பநிலையுடன் பொது பூங்காக்கள் ஈத் விடுமுறை நாட்களில் குடும்பங்களுக்கு பிரதமரான இடங்களாக மாறிவிட்டன. அவை இயற்கை அழகையும் குழந்தைகள் விளையாடுவதற்கான திறந்த வெளிகளையும் இணைக்கும் அமைதியான பயணத்தை வழங்குகின்றன. நாடு முழுவதும் உள்ள பூங்காக்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்கள் வந்தனர். அல் சாஹித் பூங்கா அதன் அற்புதமான வானவேடிக்கை நிகழ்ச்சியால் மிகப்பெரிய கூட்டத்தை ஈர்த்தது. இது குடும்பங்களையும் குழந்தைகளையும் ஒரே மாதிரியாக மயக்கியது. ரமேதியாவில் உள்ள ஒரு பூங்காவில் 5 குழந்தைகளுக்கு தந்தையான பொறியாளர் காலித் அல் பனானி அவர்கள் பொது பூங்காக்கள் விடுமுறை நாட்களில் மட்டுமல்ல வார இறுதி நாட்களிலும் தனது குடும்பத்தினரிடம் சுற்றுலாவாக மாறிவிட்டதாக பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக குழந்தைகளுடன் மால்கள் மற்றும் உணவகங்களுக்கு செல்வது மிகவும் விலை உயர்ந்தது. இதற்கு நேர்மாறாக புது பூங்காக்கள் விளையாடுவதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கும் போதுமான இடத்தை வழங்குகின்றன. மேலும் வீட்டிலிருந்து உணவை கொண்டு வரலாம். இது செலவுகளை குறைக்க உதவுகிறது என்று அவர் விளக்கினார். தனது வீட்டிற்கு அருகில் இருப்பதாலும் இலவச விளையாட்டு மைதானங்கள் இருப்பதாலும் நெரிசல் இல்லாததாலும் இந்த குறிப்பிட்ட பூங்காவை தான் விரும்புவதாக அல் பனானி அவர்கள் மேலும் கூறினார். கூடுதலாக இது சுற்றுப்புறத்திலிருந்து புதியவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. பூங்காவின் மரங்களுக்கு அடியில் குடும்பங்களின் குழு மதிய உணவுகள் மற்றும் இரவு உணவுகளை ஏற்பாடு செய்கின்றனர். உணவு நிரப்பப்பட்ட மேசைகளை சுற்றி உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கூடியிருந்த அபு முகமது அல் ஹவுரானி அவர்கள் பூங்காக்கள் சமூக கூடங்களுக்கு சிறந்த சூழலை வழங்குகின்றன. குறிப்பாக குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்புகள் பெரும்பாலும் பெரிய குழுக்களை தங்க வைக்க இடம் இல்லாததால் குறிப்பிட்டார். ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பு உணவுகளை கொண்டு வருகின்றன. மேலும் நாங்கள் எங்கள் தயாரிப்புகளை முன்கூட்டியே ஒருங்கிணைக்கின்றோம். குழந்தைகள் விளையாடுகிறார்கள், பெண்கள் அரட்டை அடிக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் அன்றாட வாழ்க்கையில் அழுத்தங்களில் இருந்து விடுபட்டு ஓய்வெடுக்கிறோம் என்று அவர் கூறினார். பூங்காவை சுத்தமாக வைத்திருப்பதற்கும் எந்த கழிவுகளையும் எஞ்சி இருக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் அவர்களின் உறுதிப்பாட்டை அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் தனது பள்ளி தோழர்கள் குழுவுடன் தனது மகன்களின் பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி உம்மு யூசுப் பூங்காக்கள் எளிய பிறந்தநாள் விழாக்களை நடத்துவதற்கு ஏற்ற இடமாக மாறிவிட்டன என்பதை எடுத்துரைத்தார். நூற்றுக்கணக்கான தினார்களை உணவகங்களில் செலவிடுவதற்கு பதிலாக இயற்கையால் சூழப்பட்ட இங்கே என் மகனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று அவர் கூறினார்.
செல்வா பூங்காக்களில் 3 குழந்தைகளுக்கு தாயான உமு நவாப் அவர்கள் பூங்காக்கள் திரைகள் மற்றும் மின்னணு சாதனங்களிலிருந்து விலகி ஒரு குடும்பமாக பிணைப்பை ஏற்படுத்த உதவுகின்றன என்று குறிப்பிட்டார். பூங்கா தனது வீட்டிற்கு அருகில் வசதியாக அமைந்துள்ளது என்றும் தனது குழந்தைகள் வெளியில் விளையாடுவதில் விரும்புவார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார். செலவுகளை பற்றி கவலைப்படாமல் அழகான சூழலை அனுபவித்துக் கொண்டே அவர்கள் வேடிக்கை பார்ப்பதை அவர் ரசிக்கின்றார். இருப்பினும் பல ஆண்டுகளாக உடைத்திருக்கும் சில விளையாட்டு உபகரணங்களை அதிகாலை செய்கிறார்கள் என்றும் இதனால் குழந்தைகள் பூங்காவில் தங்கள் நேரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லதுடன் இனிய பயணித்து தொடர் அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.